பாம்பு புத்துக்கு பால் ஊத்துறாங்க, ஓகேவா? இது வந்து உண்மையிலே பாம்புக்கு தெரிஞ்சு ஊத்துறாங்களா, தெரியாம ஊத்துறாங்களா? பாம்பு பால் குடிக்குமா, எதுக்கு ஊத்துறாங்க? இந்த மக்கள் அந்த காலத்துல இருந்தே பாம்புகளுக்கு வந்து பால் வைக்கிறது வழக்கமா தான் இருக்கு. பாம்புகளுக்கு வந்து பால் ஊற்றி பாம்புகள் குடிச்சிருச்சு அப்படின்னா சில நாட்கள்லயே அந்த பாம்புகள் வந்து இறந்து போதான் அதிக வாய்ப்பு இருக்கு. மக்கள் ஏன் ஊத்துறாங்க? மக்கள் ஏன் பாம்புக்கு பால் ஊத்துறாங்க? இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கல, அப்ப பாம்பு பால் குடிக்காது. அப்ப அந்த இடத்துல மக்கள் பாலை ஊத்துறாங்கன்னா அந்த பால் என்ன ஆகும்? வேஸ்ட் ஆகுமா? இப்ப நம்ம போய் பால் ஊத்துறோம் அப்படின்னா பாம்பு வந்து பிடிக்காது. அதே சமயம் சீரி வந்து நம்மளை கொத்தவும் செய்யாது. ஏன்னா பொதுவா பாம்புகள் வந்து சைடைப், நம்மளுடைய அந்த வெளியே நடந்து வர்றோம்ல, அப்படி வர்றது, நம்மளுடைய வாசனை இதெல்லாம் வச்சுக்கிட்டே மனிதர்கள் வர்றாங்க அப்படின்றது பாம்புகளுக்கு புத்துக்குள்ள இருந்தே தெரியும். பாம்பு 2 காரணங்களுக்காக முக்கியமா வெளியே வரும் புத்தை விட்டு. அப்ப தெரியாதனமா பாம்பை மிதிச்சிருவாங்க. மிதிச்ச உடனே பாம்பு கொத்திரும், மனுஷங்களும் இறந்து போயிடுவாங்க. இந்த பிரச்சனை காலங்காலமா நடந்துகிட்டே இருந்தது. அப்ப இதை தடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னன்னா, பாம்புக்கு சொகுசா இருக்கணும்ன்றதுக்காக தான் பாலை ஊத்துறோம். நம்மளுடைய முன்னோர்களுக்கு அறிவியல் அறிவு வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா அனுபவ அறிவு கண்டிப்பா இருக்கும். ஒரு சில பேர் முட்டையும் வைக்கிறாங்க. பாம்பு உண்மையிலேயே முட்டை சாப்பிடுமா? சாப்பிட்ற மாதிரி நான் பார்த்ததில்லை. அப்புறம் எதுக்கு முட்டை வைக்கிறாங்க பாம்பு புத்துக்குள்ள? இன்னொன்று, பாம்பு புத்துக்குள்ளேயும் முட்டை வைக்கல, பாம்பு புத்துக்கு வெளியே தான் வச்சு நம்ம பார்த்துருக்கோம். அது எதுக்கு வைக்கிறாங்க? அது எதுவும் ஒரு நம்பிக்கையில வைக்கிறாங்களா, இல்லை இது என்ன கான்செப்ட்? ஓகே, அந்த பாம்புகள் வந்து முட்டையை முழுசா முழுங்கிடும். முழுங்கினதுக்கு அப்புறம் அதனுடைய முதுகு பகுதியில உள்ள உடம்புக்குள்ள வந்து ஷார்ப்பா வந்து முள்ளு மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அது வந்து என்ன பண்ணுன்னா, முட்டையை முழுங்கினதுக்கு அப்புறம் முட்டை இங்க இருக்குன்னா அப்படியே உடம்ப வளைக்கும் போது அந்த முள்ளு பட்டு உள்ள வந்து அந்த ஓடு தெரிச்சிடும். தெரிச்சதுக்கு அப்புறம் அந்த மஞ்சக்கரு வெள்ளைக்கரு அதை முழுங்கிட்டு ஓட்டை வந்து பாம்புகள் துப்பிடும். இந்த பாம்பு புத்துன்னு இருக்குல்ல, பொதுவா பாம்புகள் வந்து புத்து கட்டாது. கரையான்கள் வந்து மண்ணோட எச்சில சேர்த்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து புத்து கட்டும். அந்த புத்தை வந்து அவ்வளோ எளிமையா நம்மளால உடைச்சிட முடியாது. கிட்டத்தட்ட சிமெண்ட் மாதிரியே தான். ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான இன்ஜினியரிங் முறையில கரையான்கள் அந்த புத்தை கட்டி வச்சிடும். இப்ப பாம்பு கரையான் புத்துக்குள்ள போயிருச்சுன்னா 2 விஷயம் நடக்கும். பாம்பும் கரையானை ஒன்றும் பண்ணாது, கரையான்களும் பாம்புகளை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒருவேளை பாம்புக்கு பசிக்குதுன்னு வச்சுக்கிறோம், அந்த பாம்பு பசிக்கையில பக்கத்துல தான் கரையான் இருக்கும்னு நம்ம தான் சொல்லியிருந்தோம், சரியா? அப்போ ஒருவேளை பசியில இந்த பாம்பு கரையானை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்? பாம்புகளுடைய சுவாரஸ்யமான விஷயங்களை போன வீடியோஸ்ல பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தா, அதுல முக்கியமா ரொம்ப சுவாரஸ்யமா இருந்ததுன்னா, பாம்புகள் தண்ணியில வாழுது, பாம்புகள் பறக்குது, இதெல்லாம் கதையில கேட்டா கூட நம்ப முடியாது. ஆனா நம்ம வீடியோஸ்ல அதை வந்து உண்மைன்னு சொல்லி அது வாழுதுன்னு சொல்லியே நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோஸ் போய் பாருங்க. ஆனா போன வீடியோவோட லாஸ்ட்ல பாம்பு புத்துக்கு பால் ஊத்துறோமே, அந்த பாலை வந்து பாம்பு குடிக்குதா, இல்ல பாம்புகளுக்கு எதுக்கு பால் ஊத்துறோம், இது மூட நம்பிக்கையா, இல்ல முட்டை வைக்கிறாங்களே, இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சு பண்றாங்களா இல்ல தெரியாம பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் எனக்கு போன வீடியோல வந்துருந்துச்சு. அந்த வீடியோல அந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோல ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் பாம்பு புத்துக்கு பால் ஊத்துறாங்க, ஓகேவா? இது வந்து உண்மையிலே பாம்புக்கு தெரிஞ்சு ஊத்துறாங்களா, தெரியாம ஊத்துறாங்களா? பாம்பு பால் குடிக்குமா, எதுக்கு ஊத்துறாங்க? இந்த மாதிரி எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாம்பு புத்துக்கு ஏன் பால் ஊத்துறாங்க? இதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் சொல்லிக்கலாம். இப்ப இது வந்து மூட நம்பிக்கையா இல்லையா அப்படின்றத இதை சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்ப பாம்புக்கு பால் ஊத்துறது அப்படின்றது வெறும் சில நூற்றாண்டுகளா நடக்கிறது கிடையாது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா மக்கள் அந்த காலத்துல இருந்தே பாம்புகளுக்கு வந்து பால் வைக்கிறது வழக்கமா தான் இருக்கு. சரி, இப்ப நீங்க கேட்ட கேள்வி, பாம்புகள் வந்து பாலை குடிக்குமா? கண்டிப்பா பாம்புகள் வந்து பால் குடிக்காது. எப்ப பாம்புகளுக்கு வந்து ரொம்ப தாகமா இருக்கோ அப்ப தண்ணின்னு நினைச்சிட்டு வேணா பாலை வந்து குடிச்சிரும். அப்படி பாலை பாம்புகள் குடிச்சிருச்சு அப்படின்னா அப்ப நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா பாம்புகளினுடைய வயிற்றுல பாலை செரிமானம் பண்ணக்கூடிய லாக்டேஸ் என்சைம் அப்படின்ற நொதிகள் கிடையாது. அதனால என்ன நடக்கும், பாலை பாம்புகள் குடிச்சிருச்சு அப்படின்னா அப்ப அந்த பால் வயிற்றுலேயே தங்கி ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற நொதித்தலுக்கு உள்ளாகும். அதன் மூலமா பால் அப்படியே வந்து கெட்டு போய் வயிற்றுலேயே வந்து பாக்டீரியாஸ்லாம் ஃபார்ம் ஆகி இன்ஃபெக்ஷன் வந்து பாம்புகள் வந்து இறந்து போயிடும். அப்படி இல்லைன்னா பால் நுரைச்சி போய் பாம்புகளினுடைய நுரையீரல்ல அது போய் ஒரு வகையான அடைப்பை வந்து ஏற்படுத்தும். அதனாலேயே மூச்சு திணறல்னாலையும் பாம்புகள் வந்து இறந்து போயிடும். அதனால பாம்புகளுக்கு வந்து
பால் ஊற்றி பாம்புகள் குடிச்சிருச்சு அப்படின்னா சில நாட்கள்லயே அந்த பாம்புகள் வந்து இறந்து போதான் அதிக வாய்ப்பு இருக்கு. அது அதிகமாக வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ இந்த பாம்புகள் வந்து பால் குடிக்குது அப்படின்றதுலாம் அது இறந்து போயிருது அப்படின்றது புரிஞ்சிருச்சு. இப்ப மக்கள் ஏன் ஊத்துறாங்க? மக்கள் ஏன் பாம்புக்கு பால் ஊத்துறாங்க? இன்னொன்னு, பால் ஊத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பாம்பு புத்துன்றது அது வந்து பாம்பு வாழ்விடம் கரெக்டா? அந்த பாம்பு தங்குற இடத்துல இப்ப மக்கள் பால் ஊத்துறாங்கன்னு வச்சுக்கிறோம், அந்த பாம்பு எப்படி மக்கள் பால் ஊத்துவாங்கன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்குமா? அந்த பாலை ஊத்தில பாம்பால எப்படி கரெக்டா பால் ஊத்துறாங்க, நம்ம கரெக்டா இந்த டயத்துல வாயை வச்சு குடிச்சிடணும்னு நினைக்கும். ஆனா இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கல, அப்ப பாம்பு பால் குடிக்காது. அப்ப அந்த இடத்துல மக்கள் பாலை ஊத்துறாங்கன்னா அந்த பால் என்ன ஆகும்? வேஸ்ட் ஆகுமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், இந்த பாம்பு புத்துன்னு இருக்குல்ல, பொதுவாக பாம்புகள் வந்து புத்து கட்டாது. அதுக்கு பதிலாக அந்த கரையான்கள் வந்து புத்து கட்டும். கரையான்கள் வந்து மண்ணோட எச்சில சேர்த்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து புத்து கட்டும். அந்த புத்தை வந்து அவ்வளோ எளிமையா நம்மளால உடைச்சிட முடியாது. கிட்டத்தட்ட சிமெண்ட் மாதிரியே தான். அந்த மாதிரி அந்த புத்து கட்டுனதுக்கு அப்புறம் அந்த புத்துக்குள்ள வந்து ஏர்வே சிஸ்டம்லாம் இருக்கும். அதாவது அந்த புத்துக்குள்ள வெளியே வெயில் பயங்கரமா அடிச்சா உள்ள கூலிங்கா இருக்கும். வெளியே வந்து வெயில் அடிக்காம குளிர்ச்சியான சூழல் இருந்தா அந்த புத்துக்குள்ள வந்து நல்லா இதமான வெப்பநிலை இருக்கும். ஆப்போசிட் ரியாக்ஷன். ஆமா, அந்த மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான இன்ஜினியரிங் முறையில கரையான்கள் அந்த புத்தை கட்டி வச்சிரும். இப்ப அந்த புத்து வந்து பாம்புகளுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அதுக்கு தேவையான ஈரப்பதம் அங்க கிடைக்கும், அதுக்கு தேவையான பாதுகாப்பும் அது கிடைக்கும். அதனால பாம்புகள் அந்த புத்துக்குள்ள போய் பதுங்கிரும். இப்ப பாம்பு கரையான் புத்துக்குள்ள போயிருச்சுன்னா ரெண்டு விஷயம் நடக்கும். ஒண்ணு, அந்த இடத்துல கரையான்கள் இருந்தது அப்படின்னா அப்ப கரையான்கள் இன்னும் அடியில போயிரும், அந்த புத்துக்கு அடியில. அப்படி இல்லைன்னா வேற பக்கம் புத்துலேயே வேற பக்கம் வந்து வாழ ஆரம்பிச்சிடும். பாம்பும் கரையான ஒண்ணும் பண்ணாது, கரையான்களும் பாம்புகளை வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல கரையான்கள்ல இருக்கிற ராணி கரையான் வந்து இறந்துருச்சுன்னா அப்ப புத்தை காலி பண்ணிட்டு கரையான்கள் போயிடும். இல்லைன்னா உணவு அந்த இடத்துல தீர்ந்துருச்சுன்னா அப்பவும் கரையான்கள் அந்த புத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிடும். அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலையில புத்து காலியா இருந்தாலும் அப்ப வந்து அங்க போய் பாம்பு வந்து தங்கிரும். அதே மாதிரி எலி பொந்து இருக்குல்ல, அந்த மாதிரி எலி பொந்துகள்லையும் பாம்புகள் போய் தங்கிரும். ஸோ அந்த மாதிரி தானா கூடு கட்டாம வேறவங்களுடைய கூட்டுல போய் பாம்புகள் வந்து இருக்கும். இப்ப நம்ம போய் பால் ஊத்துறோம் அப்படின்னா பாம்பு வந்து குடிக்காது. அதே சமயம் சீரி வந்து நம்மளை கொத்தவும் செய்யாது. ஏன்னா பொதுவா பாம்புகள் வந்து சை டைப், நம்மளுடைய அந்த வெளியே நடந்து வர்றோம்ல அப்படி வர்றது, நம்மளுடைய வாசனை இதெல்லாம் வச்சுக்கிட்டே மனிதர்கள் வர்றாங்க அப்படின்றது பாம்புகளுக்கு புத்துக்குள்ள இருந்தே தெரியும். அப்ப பாம்பு என்ன செய்யணும்னா பயந்து இன்னும் புத்துக்கு அடியில தான் போகும். போயிட்டு நம்ம வந்து பாலை ஊத்துறோம்ல புத்துக்குள்ள, இப்படி பாலை ஊத்துன உடனே அந்த பாலை அது குடிக்கலாம் செய்யாது. அதுக்கு மாறா அந்த பால் அந்த புத்திலேயே அப்படியே இருக்கும். இந்த பால் இருக்குல்ல, இதுல இருக்கக்கூடிய இயற்கை, அதாவது இயற்கை சர்க்கரையான லாக்டோஸ், அதுக்கப்புறம் இயற்கையாக இருக்கக்கூடிய புரதம், இந்த ரெண்டுத்தினுடைய வாசனை வந்து எலிகளை ஈர்க்கும். எலிகளை ஈர்க்கும் போது எலிகள் அந்த பாம்பு புத்தை நோக்கி போய் பாலுக்காக போகும். அதே சமயம் எறும்புகள் இருக்குல்ல, எறும்புகளுக்கும் அந்த வாசனை பிடிக்கும். அப்ப அதே சமயம் எறும்புகளும் போகும். இப்ப இதுல ரெண்டு சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும். ஒண்ணு, அந்த காலத்துல எல்லாம் மின்சார வசதி கிடையாது. இப்ப சொல்றல ஒரு 200 வருஷம் 300 வருஷம் முன்னாடி எல்லாம் விளக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி நேரங்கள்ல அந்த காலத்துல வீடுகளும் வந்து ரொம்ப தள்ளி தள்ளிலாம் இருக்காது. அதாவது தள்ளி தள்ளி தான் இருக்கும். இன்னைக்கு காலத்துல இருக்கிற மாதிரி பக்கத்துல வீடு கடைகள் அப்படின்லாம் இருக்காது. ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் பெரிய கேப் இருக்கும். அதே மாதிரி நிறைய மரங்கள் இருக்கும். அதே மாதிரி காட்டுக்கு வெளியே அப்படியே மக்கள் வாழ்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தள்ளி போனாலே காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மக்கள் விவசாயம் நடக்கும். அப்ப கிட்டத்தட்ட இயற்கையோட இயற்கையா தான் மனுஷங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால என்ன நடக்கும்னா, இந்த 6 மணிக்கு மேல இருட்டுனதுக்கு அப்புறம் பாம்பு இருந்தாலும் மக்களுக்கு தெரியாது. பாம்பு 2 காரணங்களுக்காக முக்கியமா வெளியே வரும் புத்தை விட்டு. முதல் காரணம் வந்து அது இரை தேடி வரும், அது வந்து வேட்டையாடணும் அப்படின்றதுக்காக. இப்ப நம்ம வந்து இந்த தானியங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த காலத்துல அப்படியே பதுக்கி வச்சிருப்பாங்க மனுஷங்க. அப்படியே வச்சிருக்கும் போது தானியங்களை தேடி எலி வரும், எலியை தேடி பாம்பு வரும். இப்படி பாம்பு வரும்போது இரவு நேரத்துல மக்களுக்கு பெருசா பார்வை தெரியாது. அப்ப தெரியாதனமா பாம்பை மிதிச்சிருவாங்க. மிதிச்ச உடனே பாம்பு கொத்திரும், மனுஷங்களும் இறந்து போயிடுவாங்க. இந்த பிரச்சனை காலங்காலமா நடந்துகிட்டே இருந்தது. அப்ப இதை தடுக்கிறதுக்கு
ஒரு வழி இருக்கு. என்னன்னா, பாம்பு புத்துக்குள்ள பாலை ஊத்திட்டா அந்த பாலை தேடி எலி பாம்பு புத்துக்கே போயிடும். புத்துக்கே போயிருச்சு அப்படின்னா அங்க இருக்கிற பாம்பு எலிய வேகமா வேட்டையாடிடும். ஈஸியா அந்த இருந்த இடத்துல இருந்தே எலிய வேட்டையாடும். அதாவது பாம்புக்கு சொகுசா இருக்கணும்ன்றதுக்காக தான் பாலை ஊத்துறோம். ஆமா. அப்ப அது வேட்டையாடி அதுவே அங்கேயே வேட்டையாடி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், பாம்புகள் ஒரு முறை வேட்டையாடிடுச்சுன்னா சில நாட்கள் கூட அது அடுத்து வேட்டையாடாம சாப்பாடு பாத்துக்கிறோம். ஆமா. அப்ப அந்த புத்துக்குள்ளேயே அது தங்கிரும். இப்ப பாம்புகள் வெளியே வர்றதுக்கு 2 காரணங்கள். ஒண்ணு இரை தேடி வெளியே வரும், இன்னொன்னு உடல் வெப்பத்துக்காக வெளியே வரும். பாம்புகள் கோல்ட் பிளட்டட் தான், அதனுடைய ரத்தம் குளிர் ரத்தம் தான். அதனால அதனுடைய உடம்பை இப்ப நம்ம பயங்கரமா வெயில் அடிக்குது, பயங்கரமா வெப்பம் இருக்குன்னா நம்மளுடைய உடல் அதுக்கேத்த மாதிரி செயல்பட்டு வேர்வையை வெளியேற்றி நம்ம உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கோம். நம்ம பயங்கரமா குளிருது அப்படின்னா அப்ப நம்மளை நடுங்க வச்சு நம்மளுடைய உடல் வெப்பத்தை நம்ம உடலை உருவாக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான இந்த விஷயம் பாம்புகளுக்கு கிடையாது. அப்ப வெளியே பயங்கரமா வெயில் அடிக்கும் போது பாம்புகள் புத்துக்குள்ளே இருக்கும், அந்த உடல் வெப்பத்தை தணிக்கிறது. அதே சமயம் குளிர்ச்சியான சூழல் நிலவும் போது நைட் ஆயிடுச்சுன்னா பயங்கர குளிர் ஆயிரும், புத்துக்குள்ளெல்லாம் நல்லா ஜில்லுன்னே இருக்கும். அப்ப அங்க இருந்து கொஞ்சம் வெப்பம் கிடைக்கணுன்றதுக்காக பாம்பு வெளியே வரும். இப்ப இந்த வெப்பத்துக்காக வெளியே வர்ற பாம்புகள் ரொம்ப தூரம்லாம் நம்ம மனுஷங்க வாழ்ற இடத்துக்குலாம் வந்துடாது, புத்துக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் சுத்தி இருக்கும். ஆனா இரை தேடி தான் ரொம்ப தூரத்துக்கு வரும். அதுக்கப்புறம் 3வது காரணம் ரொம்ப முக்கியமானது, பாம்புகள் துணை தேடி இனப்பெருக்க காலத்துல வெளியே வரும். ஸோ இந்த 3 தான் முக்கியமான காரணம் பாம்புகள் வெளியே வர்றதுக்கே. இப்ப உடல் வெப்பத்துக்காக பாம்புகள் வெளியே வந்தா அது புத்த சுத்தி தான் இருக்கும்னு சொல்லிருக்கீங்க. அப்ப அது பெருசா பிரச்சனை இருக்காது, ஏன்னா மனுஷங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல பாம்பு புத்து இருக்கு, அங்க போயிடக்கூடாது நைட்டு நேரத்துலன்னு. ஆனா அதே சமயம் இரை தேடி வருதுன்னா அது நம்ம வீட்டுக்கு கூட வந்துடும், ஏன்னா அந்த காலத்துல கூரை வீடு குடிசை வீடு எல்லாம் இருக்கும். அப்ப கூரை மேல கூட பாம்புகள் போய் பதுங்கி இருக்கும். சோ இதை தடுக்கணும் அப்படின்னா பால் ஊத்தினா அங்கேயே எலி இருக்கும், எலியை சாப்பிட்டுட்டு அங்கேயே பாம்பு இருந்துரும், தேவையில்லாம மனுஷங்க நடமாடுற இடத்துக்கு வராது. இது முதல் காரணமா இருந்தாலும் இன்னொரு முக்கியமான காரணம் எறும்புகள் பாலை தேடி போகும்போது பாம்பை பார்த்துட்டா பாம்புகளினுடைய உடல் தடிமனா தான் இருக்கும், தோல் இருந்தாலும் பாம்புகளினுடைய கண்ணை சுத்தி வாயை சுத்தி கழுத்தை சுத்தி எல்லாம் மென்மையான நிறைய திசுக்கள் இருக்கு, ஸ்கின் எல்லாம் இருக்கு. ஸோ அதே மாதிரி அதனுடைய செதில்கள் இருக்குல்ல, அதுக்கு இடையிலெல்லாம் எறும்புகள்னால கடிக்க முடியும். ஸோ எறும்புகள் போய் பாம்பை கடிச்சா பாம்புகள்னால அங்க இருக்கவே முடியாது. அப்படி பாம்புகள்னால அங்க இருக்க முடியலன்னா பாம்புகள் கிளம்பி அந்த புத்தை விட்டு கிளம்பிடும். அப்படி கிளம்புற பாம்புகள் மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு வராது, ஏன்னா மனுஷங்க நடமாட்டம் அங்க இருக்கு அப்படின்றது பாம்புகளுக்கு தெரியும். அதனால மனுஷங்க நடமாட்டம் இல்லாத காட்டு பகுதியை நோக்கி பாம்புகள் போயிடும். ஸோ ஒன்று பாலை ஊத்துறனால எலி அங்க டைரக்டா போயிடும், எலி தொல்லை வீட்டுக்கும் இருக்காது, அதனால பாம்பு தொல்லையும் இருக்காது, பாம்பும் வெளியே வராம அங்கேயே வேட்டையாடி இருந்துரும். இன்னொரு பக்கம் எறும்பு போனா எறும்புனால பாதிக்கப்பட்டு பாம்பு அந்த இடத்த விட்டே போயிடும். ஸோ பாம்புகளை கட்டுப்படுத்துறதுக்கு இயற்கையான ஒரு முறை இந்த பால் ஊத்துறது அப்படின்றது. ஆனா இதை முன்னோர்கள் தெரிஞ்சே செஞ்சாங்க அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லவும் முடியாது, இல்ல தெரியாம சும்மா மேலோட்டமா பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய முன்னோர்களுக்கு அறிவியல் அறிவு வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா அனுபவ அறிவு கண்டிப்பா இருக்கும். நம்ம அந்த புத்துல போய் பால் ஊத்தினா பாம்பு இங்க வரமாட்டேங்குது அப்படின்றது அனுபவ ரீதியாவே மக்களுக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமா தான் மக்கள் போய் அந்த இடத்துல புத்துல பால் ஊத்துறாங்க. இப்ப சும்மா போய் நீங்க புத்துல பால் ஊத்துங்க, பால் ஊத்துனா பாம்பு வராது, ஏன் வராது அப்படின்னு சொல்லி அறிவியல் ரீதியான காரணங்களை விளக்கிட்டு இருந்தா அந்த கால மனுஷங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது. அதை புரிஞ்சுக்கிட்டாலும் அதை செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்காது. அதுக்கு பதிலாக பாம்பு புத்துல பால் ஊத்துனா புண்ணியம் அப்படின்னு சொன்னா அதை ஒரு பக்தியாகவும் பயமாகவும் பார்க்குற மனுஷங்க ஜாஸ்தி. பெண்களுக்கு அந்த வேலை கொடுக்குற மாதிரி, பெண்களுக்கு பக்தி அப்படின்னாலே பயங்கர ஈடுபாடு இருக்கும், ஒரு விஷயம் செஞ்சா அதுல நம்பிக்கை ஜாஸ்தி இருக்கும். அப்ப பெண்களை நம்ப வச்சு பெண்களை இந்த விஷயம் செய்ய வச்சாலே இந்த பாம்புகள்னால உயிரிழப்புகள் தடுக்கப்படும். ஏன்னா பாம்பு விஷம் இருக்குல்ல, அது ரொம்ப கொடுமையானது. அந்த காலத்துல எல்லாம் பாம்பு விஷத்தை தடுக்கிற ஆன்டிவெனம் தான் கண்டுபிடிக்கப்படலை. அப்படியான நேரத்துல பாம்பு கொத்தினா இறப்பு உறுதி அப்படின்ற நேரம் இருக்கும்போது, அந்த மாதிரி நிலை இருக்கும்போது பாம்புகளை தடுக்கிறதுக்கு இயற்கையா கையாளப்பட்ட வழிதான் இது. சரி, இப்போ எனக்கு இதுல ஒரு கேள்வி. இப்போ பாம்பு புத்துக்கு பால் ஊத்துனா எலி வருதுன்னு சொல்லியிருக்கீங்க, எலி வந்தா அந்த எலி பாம்பு சாப்பிட்டுன்றது எலிக்கு தெரியும்ல,
இது வந்து எப்படின்னா எலிகளுக்கு வந்து 6 அறிவு மனுஷங்க மாதிரி கிடையாது. இந்த இடத்துக்கு போனா பாம்பு இருக்கும், பாம்பு இருந்தா நம்மள சாப்பிட்டுருவோம். இப்ப என்னதான் அந்த 5 அறிவு ஜீவனா இருந்தாலும் இப்ப நம்ம எலி அடிக்க போறோம்னா எலி பயந்து ஓடுதுல, கரெக்ட் தானே? அந்த மாதிரி இப்ப எலி வந்து பாலுக்காக பாம்பு புத்துக்குள்ள போனாலும் அது கன்ஃபார்ம் ஏதாச்சும் 1% தெரியற வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப எப்படி எலி மறுபடியும் உள்ள போகும்னு கேக்குறேன் ப்ரோ. அதாவது எலி எப்படி உள்ள போகும் அப்படின்னா, பால் வாசனை அப்படின்னு வந்துருச்சுன்னா அதனுடைய இன்ஸ்டிங் எப்படி வேலை செய்யும்னா, நமக்கு சாப்பாடு இருக்கு, அங்க போய் சாப்பாடு சாப்பிடணும், அதுதான் ஃபோக்கஸாவே இருக்கும். அந்த ஃபோக்கஸ்ல இருக்கும்போது அந்த இடத்துல நமக்கு ஆபத்து இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் எலி பார்க்காது. அதனாலதான் நீங்க எலி பொரியில ஒரு தேங்காயவோ இல்லைன்னா தக்காளியோ வச்சா அது வந்து ஏற்கனவே விழுந்து செத்ததை மற்ற எலி பார்த்துருந்தா கூட அறியாமையில மறுபடியும் வந்து மாட்டும். ஸோ அது எப்படி மாட்டுதுன்னா, அங்க ஆபத்து இருக்கு அப்படின்றது அதுக்கு தெரிஞ்சா கூட அதனுடைய கண்ணை அந்த உணவு வந்து மறைச்சிரும். அதனுடைய அந்த பசி, அந்த சாப்பிட்றதுல இருக்கிற ஆர்வம் இருக்குல்ல, அது வந்து அதனுடைய ஆபத்தை மறைச்சிரும். அதனாலதான் இன்னொன்னு என்னன்னா, எலி வேகமா ஓடலாம், ஆனா பாம்பு கிட்ட இருந்து தப்பிக்கிற அளவுக்கு அதனால வந்து அந்த அளவுக்கு வந்து செயல்பட முடியாது. ஏன்னா பாம்பு வந்து ஒரு முறை இப்படி கொத்துது இல்ல, அது வந்து 1 செகண்ட்ஸுக்கும் கம்மியான வேகத்துல அது வந்து பாயும். ஸோ அப்படி இருக்கும்போது பாம்பை புத்துக்குள்ள போன எலி வெளியே வராம இருக்கதான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்படியே எலி வெளியே வந்து தப்பிச்சு போயிட்டா கூட பாம்பு மறுபடியும் விரட்டிட்டுலாம் வராது, அதே இடத்துல காத்திருக்கும். அந்த நேரத்துல எறும்பு வந்துருச்சுன்னா அது அந்த பாம்புக்கு ஆபத்தா போயிடும். ஸோ எலியோ எறும்போ ஏதோ ஒன்று பாம்பை கட்டுப்படுத்துது அப்படின்னா அதுக்கு பால் ஊத்துறது தப்பே இல்லைல்ல, அப்படிதான் வந்து செஞ்சிருக்காங்க. சரி ப்ரோ, இப்போ பாம்பு பொத்துக்கு பால் ஊத்துறதுக்கு ஒரு கதை சொல்லிட்டீங்க, கதை இல்லை அதாவது இதுல வந்து காரணம் இருக்கு, ஒரு லாஜிக் இருக்குன்னு சொல்றேன். இந்த லாஜிக்காக தான் அந்த காலத்துல முன்னோர்கள் இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்றது உறுதி கிடையாது. என்ன வேணா இருக்கலாம், ஆனா அனுபவ அறிவுனால இப்படி பண்ணிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. சரி ப்ரோ, இப்போ பாலுக்கு ஓகே, ஒரு சில பேர் முட்டையும் வைக்கிறாங்க. பாம்பு உண்மையிலேயே முட்டை சாப்பிடுமா? சாப்பிடுற மாதிரி நான் பார்த்தது இல்லை. அப்புறம் எதுக்கு முட்டை வைக்கிறாங்க பாம்பு புத்துக்குள்ள? இன்னொன்னு, பாம்பு புத்துக்குள்ளேயும் முட்டை வைக்கல, பாம்பு புத்துக்கு வெளியே தான் வச்சு நம்ம பார்த்துருக்கோம். அது எதுக்கு வைக்கிறாங்க? அது எதுவும் ஒரு நம்பிக்கையில வைக்கிறாங்களா, இல்ல இது என்ன கான்செப்ட்? இது நம்ம நம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பாம்புகள் வந்து முட்டை சாப்பிடாது அப்படின்னு சொல்ல முடியாது. எக் ஈட்டிங் ஸ்னேக்ஸ் அப்படின்னு முட்டைகளை சாப்பிட்றதுக்கே பாம்புகள் இருக்கு. அந்த பாம்புகள் வந்து முட்டையை முழுசா முழுங்கிரும். முழுங்கினதுக்கு அப்புறம் அதனுடைய முதுகு பகுதியில உள்ள உடம்புக்குள்ள வந்து ஷார்ப்பா வந்து முள்ளு மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அது வந்து என்ன பண்ணும்னா, முட்டையை முழுங்கினதுக்கு அப்புறம் முட்டை இங்க இருக்குன்னா அப்படியே உடம்ப வளைக்கும் போது அந்த முள்ளு பட்டு உள்ள வந்து அந்த ஓடு தெரிச்சதுக்கு அப்புறம் அந்த மஞ்சக்கரு வெள்ளைக்கரு அதை முழுங்கிட்டு ஓட்டை வந்து பாம்புகள் துப்பிடும். ஸோ இது வந்து ஒரு வகையான பாம்பு இனம் தான். இது வந்து ஆப்பிரிக்கால தான் அதிகமா இருக்கு, நம்ம நாட்டுல எல்லாம் கிடையாது. ஆனா நம்ம ஏன் பாம்புக்கு வந்து அந்த முட்டை வைக்கிறோம்னா, அதுவும் பால் மாதிரி தான். முட்டையில இருக்கக்கூடிய வாசனையும் எலிக்கு வந்து பிடிக்கும், அதே மாதிரி எறும்புகளுக்கும் பிடிக்கும். ஸோ இதுவும் வந்து பால் மாதிரி தான் கான்செப்ட். நீங்க வெளியே வச்சா கூட வெளியே எலி அதை தேடி வரும்ல, அது வரும்போதே பாம்புக்கு வந்து தெரிஞ்சிடும் அதனுடைய மூமெண்ட், அதனுடைய ஸ்மெல்லு, இதெல்லாம் வச்சு எலி வரப்போகுது அப்படின்றத முன்கூட்டியே கணிச்சு அதுக்கேற்ற மாதிரியே பாம்பு தயாராக தான் இருக்கும். ஓகே, இப்போ முட்டை வைக்கிறாங்க, சரி, முட்டையை நார்மலா வச்சாலே பரவாயில்ல, முட்டையில குங்குமம் தடவுறாங்க, மஞ்சள் தடவுறாங்க, இதுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இல்ல? அது முழுசா வந்து நம்பிக்கை சார்ந்ததுதான். இதுல வந்து எந்த விதமான காரணமும் கிடையாது. அதுல குங்குமம், அதுக்கப்புறம் மஞ்சள் தேய்க்கிறது, அதுக்கும் இதுக்கும் வந்து பெருசா வந்து நம்ம லாஜிக்கே அதுவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் சில பேர் வந்து முட்டையை வைப்பாங்க, சில பேர் முட்டையை வந்து உடைச்சு உள்ள ஊத்துவாங்க. அது எதுக்காகனா, அது ஈஸியா வந்து எறும்புகளை வந்து கவரும், அதுக்காக அதை வந்து உடைச்சு ஊத்திடுறாங்க. அப்படி ஊத்துனா பாம்புனால அந்த முட்டையை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி ஊத்தப்பட்டது அப்படியே உறிஞ்சு அந்த புத்துக்குள்ளேயே அந்த வாசனை தங்கிரும். அந்த மோசமான வாசனையை தேடி எறும்புகள் போயிடும். அந்த வாசனை பாம்புக்கு எதாவது அஃபெக்ட் பண்ணாதா? எந்த அஃபெக்டும் பண்ணாது, அதுக்கு பதிலாக எறும்புகளை ஈர்க்கவனா செய்யும். சரி ப்ரோ, இப்ப பாம்பு பொத்துன்றது எப்படி இருக்கும்? அதை வந்து ஒரு யூகிக்கவே முடியாத மாதிரி இருக்கே, அதோட வேர்ல்டு எப்படி இருக்கும்? பாம்பு புத்து வந்து அப்படியே கரையான் புத்து தான். கரையான் புத்துல வந்து நிறைய கிளைடிங்ஸ் இருக்கும், அதாவது இறங்கி இப்படி போற மாதிரி. எறும்பு புத்து மாதிரின்னு வச்சுக்கலாம். எறும்பு புத்து மாதிரி தான். எறும்பு புத்துல எப்படி மேல பார்த்தா சின்னதா இருக்கும், கீழே பெரிய சாம்ராஜ்யம் இருக்கும். அதே மாதிரி கரையான் புத்துக்கு அடியிலையும் வந்து மிகப்பெரிய அளவுல சாம்ராஜ்யம் இருக்கு. இத கரையான்கள் பத்தி பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஆனா சிம்பிளா சொல்லணும்னா,
பாம்பு புத்துக்கு நம்ம மேல பாக்குறோம்ல, அது ஒரு சின்ன உலகம் தான். அதுக்குள்ளேயும் இன்னொரு ஒரு நல்லா அது தங்குற மாதிரி, அது போய் வாழ்ற மாதிரி நிறைய அமைப்புலாம் உள்ள இருக்கு. இப்ப ஒருவேளை பாம்புக்கு பசிக்குதுன்னு வச்சுக்கிறோம், அந்த பாம்பு பசிக்கையில பக்கத்துலதான் கரையான் இருக்கும்னு நம்ம தான் சொல்லியிருந்தோம், சரியா? அப்ப ஒருவேளை பசியில இந்த பாம்பு கரையான சாப்பிடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் இல்லை? கரையான்கள் எல்லாம் பாம்புகள் சாப்பிடாது. கரையான்களை பாம்புகள்னால சாப்பிட முடியும்னா எறும்புகளையும் அது சாப்பிட்டுருமே. அதனுடைய வாய் அமைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து அப்படியே ஒரு இறைய முழுங்கத்தான் செய்யும். இது எப்படி ஒரு இத்தினோண்டு உயிரை போய் கொத்த முடியும்? கொத்துனா அது நசுங்கி செத்து போயிரும். அதை எப்படி அடுத்து முழுங்க முடியும்? அதனால அது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. வேட்டையாடுறது பூரா கொஞ்சம் பெருசா இருக்கணும், கொத்தினா அந்த விஷம் ஏறி அந்த உயிரினம் அங்கேயே விழணும், அதுக்கப்புறம் அதை முழுங்கணும். ஸோ அந்த மாதிரி அமைப்பு தான் இருக்கு. இது நல்லா மென்னு திங்க முடியும் பாம்புனாலன்னா, அப்போ வேணா கரையானை திங்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இதனால மென்னும் திங்க முடியாது, இது அப்படியே முழுங்க தான் செய்யணும். கரையானை எப்படி முழுங்க முடியும்? அது ஓடி மறுபடியும் வெளியே வந்துடும்ல உயிரோட முழுங்கினா. இப்ப நீங்க சொன்னதுலே வரும், நம்ம வீடியோல பேசினதுலே பாம்புக்கு விஷம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பாம்பு இப்ப நம்மளை கொத்துதுன்னு வச்சுக்கிறோமே, கொத்தையில இப்போ இருக்கிற காலத்துல அதுக்கு எல்லாமே ஆன்டிசெப்டிக் இருக்கு. அந்த காலத்துல பாம்பு குத்துச்சுன்னா ஒண்ணு உறிஞ்செடுப்பாங்க அந்த விஷத்தை, இல்லாத்தனா ஒரு துணியை கட்டுவாங்க, கட்டிட்டு அந்த விஷம் வந்து மேல போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் பண்றாங்க, அதை எதுக்கு பண்றாங்க? இதை ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க அப்படின்றத அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும், அதுல எவ்வளவு அறிவியல் இருக்கு அப்படின்றது. அதாவது பாம்பு சீரீஸ் ஆரம்பிக்கல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி லைஃப் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருந்துச்சு. இது வந்து இப்போ ஒரு மாதிரி கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிருச்சு. பாம்பு தண்ணியில வாழுது, பாம்பு பறக்குது, பாம்பு புத்துக்குள்ள ஏன் பால் ஊத்துறோம், பாம்பு முட்டை சாப்பிடாது, இப்ப வந்து அந்த கயிறு கட்டுறது, இதெல்லாம் பார்க்கல ஒரு மாதிரி நல்ல கியூரியாசிட்டி இருக்கு. ஸோ அடுத்த வீடியோல பாம்பு கடிச்சா அந்த காலத்துல வந்து துணி கட்டினாங்கல்ல, அது ஏன் எதுக்குன்றத பார்ப்போம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கும்ல, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. எப்ப பாம்பு புத்துல இந்த ஒரு கேள்வியை மறந்துட்டேப்பா அப்படின்ட்டு, அந்த கொஸ்டினுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அடுத்த வீடியோல வந்து பார்க்குறோம். தேங்க்யூ.